இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அமெரிக்காவில் மொண்டி ராபர்ட்ஸ் என்ற ஒரு சிறுவன், அந்த சிறுவனினுடைய தந்தை குதிரைகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தவர். வேலை நிமித்தமாக பல இடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கும். அப்பொழுது தனது பிள்ளையையும் அழைத்து கொண்டு செல்வார். இவன் பள்ளியிலே படித்தான். ஆனால் இந்த வேலை நிமித்தமாக இவனுடைய படிப்பிலே பாதிப்பு ஏற்பட்டது. ஒரு முறை ஆசிரியர் தேர்வு வைத்தார். சிறிய தேர்வு, வகுப்பு தேர்வு. அதிலே அவர் மாணவர்களிடம் சொன்னார், உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன என்பதை பற்றி எழுதுங்கள் என்று சொன்னார். அதை பற்றி ஒரு கட்டுரையாக எழுத வேண்டும். இவன், இந்த மொண்டி ராபர்ட்ஸ், நான் எதிர்காலத்தில் எனது லட்சியம் குதிரை பண்ணை வைப்பேன், அவ்வளவுதான். அதை மட்டும் எழுதி கொடுத்துட்டான். ஆசிரியர் அதை படித்து பார்த்துட்டு, இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, இது உன்னால முடியாது, அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும், நீ மறுபரிசீலனை செய், வேற ஏதாவது பற்றி எழுது அப்படின்னு சொன்னார். உடனே இவனும் அழுதுகிட்டு வீட்டுக்கு அந்த தேர்வு தாளை கொண்டு சென்றான். அப்பாவிடம் காட்டினான். அப்பா, நான் இப்படி எழுதினேன், ஆசிரியர் இப்படி சொன்னாங்க. அப்போ அப்பா சொன்னாங்க, நானும் இதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, நீயே உன்னுடைய முடிவை, உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை நீயே பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை நடந்து கொண்டார். தந்தையினுடைய ஒரு முதிர்ச்சி நிறைந்த ஒரு நல்ல ஒரு நிதானமான ஒரு தன்மை. அவன் மீண்டும் போகிறான். அதே ஆசிரியர்கிட்ட சொல்கிறான், இதுதான் என்னுடைய லட்சியம், நான் இதை பற்றி தான் எழுத போகிறேன், வேறு எதுவுமே கிடையாது. ஆசிரியர் கோவம் வந்துச்சு, நீ ஃபெயில் அப்படின்ட்டு ஃபெயில் ஆக்கி விட்டுட்டார். பிற்காலத்திலே அவன் தான் எழுதியபடி உண்மையிலேயே ஒரு பெரிய குதிரை பண்ணை வைத்தான். பல வியாபாரிகள் வந்தார்கள். பல இடங்களுக்கு தந்தை விட மிகுதியாக ஏராளமான பணம் சம்பாதித்தான். அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 19ஆம் ஞாயிறு வழிபாட்டிலே இருக்கிறோம். இன்றைய 2ஆம் வாசகம் தெளிவாக சொல்லுகிறது, நம்பிக்கை என்றால் என்ன என்பதை பற்றி அருமையாக சொல்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம், நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை. பின்னால நாம ஒன்றை எதிர்நோக்கி இருப்போம், அது கண்ணுக்கு தெரியாது. அந்த கண்ணுக்கு தென்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை, எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் நினைச்சிட்டீங்கன்னா அது நடக்கும் அப்படிங்கிற உறுதி, அதை பற்றி ஒரு அது பிறகு அதை பற்றி டவுட்டே வரக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ இவனுக்கு அந்த ஒரு நிலை இருந்துச்சு. அதையே நோக்கி எந்த ஐயமும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை, எந்த நம்பிக்கையற்ற ஒரு நிலையும் இல்லை. அதில் அவன் தெளிவாக இருந்தான், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் உறுதியாக நிலைத்திருந்தான், அந்த இலக்கை அடைந்தான். தொடர்ந்து நாம் அந்த 2ஆம் வாசகத்தில் எபிரேயரில் வாசிக்கும் பொழுது, ஆபேலை நேர்மையாளராக இருக்க செய்தது அந்த நம்பிக்கை தான். அதே போல நோவா வெள்ளப்பெருக்கிலே காப்பாற்றப்பட்டதும் கடவுள் மீது கொண்ட ஒரு நம்பிக்கையினால்தான். குறிப்பாக எல்லாவற்றிற்கும் மேலாக ஆபிரகாம் தன் ஒரே மகனை பலியிட்டது நம்பிக்கையினால் தான், ஆண்டவரிடம் கொண்ட நம்பிக்கையினால் தான். தான் முதிர்ந்த வயதிலே ஈசாக்கை பெற்றெடுத்ததும் அந்த நம்பிக்கையினால் தான் என்பதை இந்த 2ஆம் வாசகம் தெளிவாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. புதிய ஏற்பாட்டிலே நோயாளிகள் நலம் பெற்றார்கள், அதுவும் ஆண்டவர் மீது கொண்டுள்ள ஒரு நம்பிக்கையினால் தான். பாவிகள் மன்னிப்பு பெற்றார்கள், அதுவும் நம்பிக்கையினால் தான். இறந்தவர்கள் உயிர் பெற்றார்கள், அதுவும் நம்பிக்கையினால் தான் என்பதை தெள்ள தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த நற்செய்தி வாசகத்திலே வெளிப்பாக இருங்கள் என்று சொல்லுகிறது. வெளிப்பாக இருக்கிறது என்பது எதிர்நோக்கி,
அதுவும் நம்பிக்கையில் தான் அடங்கி இருக்கிறது. விழிப்பா இருந்தால் நமக்கு என்ன பிரயோஜனம்? அப்போ ஆண்டவரை நோக்கி அவர் வருவார் என்று எதிர்நோக்கி இருக்கும் பொழுது நமக்கு சன்மானம் கிடைக்கும், அவர் நமக்கு கைமாறு வழங்குவார் என்பதை பற்றிய ஒரு ஐயமற்ற ஒரு உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பதை இது தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்போ இயேசுவிடம் ஒரு பேச்சிழந்த ஒருவரை சுகமாக்க கொண்டு வருகிறார்கள். அப்போ அவங்களால சுகப்படுத்த முடியல. அப்போ ஆண்டவர் சொல்ற, உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. உங்களுக்கு உண்மையிலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஒரு மலையை பார்த்து இங்கிருந்து நகர்ந்து போ அப்படின்னு சொன்னா அது நகர்ந்து போகும். கடுகளகு நம்பிக்கை இருந்தாலே போதும் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1-2. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். பல நேரத்தில் அந்த நம்பிக்கை தளர்ச்சி ஏற்படும் பொழுது நீங்கள் கலங்க வேண்டாம், பதற வேண்டாம், தடுமாற வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். திருப்பாடல் 37:3. ஆண்டவரை நாம நம்பும் பொழுது எல்லாம் நமக்கு நலமாக வளமாக இருக்கும். அபகூக் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். நம்பிக்கையினால் வாழ்வடைவர், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே கலங்காதே. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆண்டவரை நம்புபவர் நற்பேறு பெற்றோர், பேறு பெற்றவர்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நம்பிக்கை தான் நமது கிறிஸ்தவ வாழ்வினுடைய அச்சாரம். ஒரு குழந்தை பிறந்து திருமுழுக்கு கொடுத்ததிலிருந்து கடைசி வரை நம்பிக்கை தான். அதான் ஒவ்வொரு திருப்பலியிலும், ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில நம்பிக்கை அறிக்கை நாம் சொல்லுகிறோம், விசுவாச அறிக்கை சொல்லுகிறோம். ஏன்னா அப்போ நமது விசுவாசம், நமது திருச்சபையினுடைய ஆணிவேர் இந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறது. அன்னை தெரசாள் சொல்லுவாள், God does not want to be successful persons. அதாவது கடவுள் நம்ம எல்லாத்துலயும் வெற்றி அடையணும், வெற்றி வீரர்களாக இருக்கணும், எல்லா காரியத்திலும் வெற்றி அடைந்த மனிதர்களை அவர் விரும்புறது இல்லை. பட் God wants to be faithful servants. ஒரு நம்பிக்கையான ஊழியர்கள், ஒரு நம்பிக்கையான பணியாளர்களை தான் ஆண்டவர் விரும்புகிறார் என்று அன்னை தெரசாள் சொல்கிறான். அப்ப அந்த கடவுள் மீது கொண்டுள்ள ஒரு நம்பிக்கை 2ஆம் வாசகத்தில் அருமையாக நாம பார்த்தோம். ஆபிரகாம் நிறைய சொல்லப்படுகிறது. அப்ப நம்பிக்கையினால் வாழ்வு, அது ஒரு நற்பேறு, அது ஒரு நமக்கு நிலையான ஒரு வெற்றி வாகை தரக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது என்பதை இன்றைய வழிபாடுகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு நாட்டு வைத்தியர், அவருக்கு ஒரு வியாதியை சுகப்படுத்துவதற்கு ஒரு பச்சிலை தேவைப்படுகிறது, ஒரு இலை. எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தார்கள், கிடைக்கவில்லை. கடைசியிலே ஒரு மலையிலே 2 கற்பாறைகளுக்கு நடுவிலே அடியிலே அந்த பச்சிலை முளைத்து வந்தது. அப்போ அதை எப்படி எடுக்கிறது? ரொம்ப கஷ்டம். அப்போ தன்னுடைய சின்ன பையன், 5 வயது பையன், அவன் இடுப்புல கயிறை கட்டி மேல இருந்து இறக்குறாரு. இறக்கி அந்த பாறை இடுக்கில் இருக்கக்கூடிய அந்த பச்சிலையை பறித்து வரும்படி செய்கிறார். அப்போ அவனும் பறிச்சிட்டான். பறிச்சு மேலே கொண்டு வந்து அப்பாட்ட கொடு. அந்த 2 பாறை இடுக்குகளுக்கு இடையில போய் கரெக்டா அதை பறிச்சு வந்த. அப்ப அந்த பையன் சொல்றான்,
அந்த கயிறை பிடித்திருந்தது எனது தந்தை. அவர் என்னை கீழே விடமாட்டார். நான் கீழே விழுந்தாலும் அவர் என்னை காப்பாற்றுவார் என்கின்ற ஒரு அசையாத ஒரு நம்பிக்கை அந்த சிறுவனிடம் இருந்தது. நம்பிக்கை தான் நமது வாழ்விலே மிகப்பெரிய ஒரு நங்கூரமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். டூர்ஸ் நகரிலே வாழ்ந்த புனித மார்ட்டின், அவர் ஆல்ப்ஸ் மலையிலே அடிவாரத்திலே தனியாக நடந்து சென்றார். பொதுவாக அந்த பகுதியிலே யாரும் தனியாக நடந்து செல்வதில்லை. ஏனெனில் அந்த பகுதியிலே கொள்ளையர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. நடந்து செல்லும் பொழுது 2 திருப்பம் வந்தது. அதிலே ஒரு திருப்பத்திற்கு தேர்ந்தெடுத்து அதிலே இறங்கி சென்றார். அப்பொழுது புதரில் இருந்து வந்த கொள்ளையர்கள் அவருடைய கழுத்திலே கத்தியை வைத்து மிரட்டுகிறார்கள். ஆனால் அவர் பயப்படவே இல்லை. ஒன்றிருந்த பணத்தெல்லாம் எடு, வழிப்பறி கொள்ளையர்கள். பயப்படாமல் அவர் நின்னார். அப்போ அவர், என்ன நீ இவ்வளோ நாங்கள் பயப்படுறோம், உன் உயிர் போக போது நீ பாட்டுக்கு இருக்கிறியே. அப்போ அவர் சொன்னார், திருப்பாடல் 23:4, திருப்பாடல் 23:4 என்னதுன்னு? சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் தீமையானதற்கு அஞ்சிடேன். அப்ப ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு, நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு துணிச்சல் என்று சொன்னார். அப்போ அவங்க பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. பல நேரத்தில் நம்ம ஆண்டவர் மீது நம்பிக்கையாக இருக்கும்பொழுது நிறைய ஆபத்துகளிலிருந்தும் நாம் காப்பாற்றப்படுகிறோம் என்பதைத்தான் இது தெளிவுபடுத்துகிறது. யோசுவா 1:9 யோசுவா 1:9, அப்போ நம்ம பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை வைப்போம். எதிர்காலத்தை பற்றிய அச்சம், எதிர்காலத்தை பற்றிய கவலை, கடந்த காலத்தை நிகழ்வுகளை பற்றிய கவலை, குடும்பத்தில் நிறைய கவலைப்பட்டு கண்ணீர் சிந்துறோம். கவலைப்படுற வேண்டாம். ஏன் கவலைப்படுறோம்? நம்ம ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். அவர் நமக்கு கேடயமாக இருக்கிறார். அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அவர் நம் உயிரை காத்திடுவார். தலைக்கு கத்தியே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், பின் வாங்க மாட்டேன். அதுதான் விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்திருக்கின்ற ஒரு தன்மை. கத்தோலிக்க விசுவாசத்தில் நான் நிலைத்திருக்கிறேனா? கத்தோலிக்க விசுவாசத்தில் தடுமாற்றம் வரும், எல்லா நேரத்திலும் தடுமாற்றம் வரும். அங்கே போயிடலாமா, இங்கே போயிடலாமா, கோயிலுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? ஆனால் அந்த தடுமாற்றத்திலும் நான் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கிறேனா? திருப்பலியிலே, ஞாயிறு திருப்பலியிலே கலந்து கொள்கிறேனா? வீட்டிலே நான் விவிலியத்தை வாசிக்கின்றேனா? ஜெபம் செய்கின்றேனா? இதுதான். விரக்தி ஏற்படலாம், சலிப்பு வரலாம், ஆண்டவரை நம்பி என்ன பிரயோஜனம்? ஆனாலும் அந்த நேரத்தில் நீ ஆண்டவரை விடாப்பிடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவாய், பேறு பெற்றவராக இருப்பாய். குடும்பத்தில் ஏராளமான குழப்படிகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆண்டவரை மட்டும் நீ பிடித்துக்கொள், அவர் மீது மட்டும் நம்பிக்கை வை. இந்த உலகத்தில் யாரையும் நம்பக்கூடாது. அது விவிலியமே நம்ம கற்றுத்தருகிறது. யாரையுமே நம்பக்கூடாது இந்த உலகம். அது இப்போ உள்ள காலத்தில் பெத்த பிள்ளை கூட நம்பக்கூடாது, நம்ப முடியாது. யாரை மட்டும்தான் நம்ப வேண்டும்? கடவுளை மட்டும்தான் நம்புவோம். நமது வாழ்க்கை என்கின்ற ஒரு அருமையான படகை நாம் முன்னோக்கி எடுத்து செல்லுவோம். எந்த புயல் அடித்தாலும், எந்த சோதனை வந்தாலும் அந்த ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஆமென்.